Hi viewers, welcome to our release home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம release home channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிருங்க. மாவு நம்ம எப்படிதான் sometimes ஃப்ரிட்ஜ்லயே வச்சு அரைச்சு வச்சாலும் அது வந்து சீக்கிரமாவே புளிச்சிரும். அந்த மாதிரி மாவு வந்து சீக்கிரமா புளிக்காம நம்ம எப்படி என்ன பண்ணலாம்ங்கறத இப்ப பார்க்க போறோம். மாவை வந்து ஊற வைக்கும்போது இந்த மாதிரி அரிசியும் உளுந்தையும் நம்ம எடுத்து ஊற வைப்போம். அப்போதைக்கு நார்மல் தண்ணியில தான் நம்ம ஊற வைப்போம். அந்த மாதிரி நீங்க நார்மல் தண்ணியில ஊற வைக்காதீங்க. ஐஸ் வாட்டர்ல நீங்க ஊற வைங்க. அரிசி உளுந்து ரெண்டையுமே வந்து ஒண்ணா ஊற போட்டாலும் சரி தனித்தனியா ஊற போட்டாலும் சரி ஐஸ் வாட்டர்ல வந்து ஊற வச்சீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமா புளிக்காது. இல்லைனா நீங்க வந்து ரெண்டையும் வந்து தண்ணி போட்டு ஊற போட்டு அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வைக்காதீங்க, கீழ ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ஒரு 3 to 4 hours கழிச்சு நீங்க அதை அரைங்க. அப்பயும் உங்களுக்கு மாவு புளிக்காது. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மாவு வந்து சீக்கிரமா புளிக்காது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா வந்து இந்த சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து மாவு எப்படிதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் புளிக்கும். மெயினா வந்து இந்த சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து மாவு எப்படிதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் புளிச்சிட்டு ஒரு மாதிரி பொங்கி ஊத்தி ஃப்ரிட்ஜே நாறி போயிடும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிக்காது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஜீனி இல்லை ஸ்வீட் ஏதாவது செஞ்சிருந்தா அங்கே வந்து எறும்பு முக்கியம். இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே வந்து நம்ம எப்படி தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து டைட்டாக போட்டு மூடி வச்சாலுமே அதுக்குள்ளே வந்து எறும்பு போயிடும். அந்த மாதிரிலாம் எறும்பு போகாமல் நம்ம எறும்பே வராமல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஹிட்டு அந்த மாதிரிலாம் அடித்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு வீசிங் அந்த மாதிரி இருந்தால் கூட இல்லை சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்குலாம் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எறும்பு தொல்லையே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி கிராம்பையும் பட்டையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராம்பையும் பட்டையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பொடி ஆகாது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக ரொம்ப சூடுபடுத்தவேனா ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி சூடுபடுத்திக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக சூடுபடுத்திட்டு அப்புறமாட்டி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிரும். இந்த பவுடரை உங்களுக்கு எங்கெல்லாம் மோஸ்ட்லி எறும்பு வருமோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா எறும்புக்கு வந்து காரம் புளிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் சுத்தமாக அது வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எறும்பு தொல்லையே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து கர்ப்பாம்பூச்சி, பல்லி, பாய்ச்சல் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹிட்டு வாங்கி அடிப்போம். என்னதான் ஹிட் அடிச்சாலும் அது வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஹிட்டோட ஸ்மெல்லு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கூட அது கெடுதி. அதுக்கு நம்ம குழந்தைங்க இல்லாத நேரமா பார்த்து தான் அடிக்க முடியும். இனிமே அந்த மாதிரி நீங்க பயந்து அடிக்க தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கர்ப்பாம்பூச்சி, பல்லி, பாய்ச்சல் எதுவுமே வீட்டுல இருக்கவே இருக்காது. நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ற ஊதுவத்தியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்கெட்டை நல்லா நச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆகுற வரைக்கும் நல்லா நச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் இருக்கு. அந்த கற்பூரத்தை லைட்டா அந்த மாதிரி எடுத்து அதையும் நச்சு நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஊதுவத்தி உள்ள கண்டெய்னர்ல இதுல போடுங்க. சாதா பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் தான் அது. இல்ல இதுக்கு உங்கள்ட்ட வந்து பச்சை கற்பூரம் இருந்தாலும் அதுவும் நல்லது. நம்மளுக்கு நல்லாவும் ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி நீங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரான ஊதுவத்தியையும் இந்த கற்பூரத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணி விடுங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணியோட. நல்லா எல்லாருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டில்ல இந்த தண்ணியை ஊத்தி எங்கெல்லாம் உங்களுக்கு கர்ப்பம்பூச்சி ரொம்ப வருமோ அந்த இடத்துல நல்லா அடிச்சிருங்க. இதை வந்து சோபா, கர்டன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது நல்லா ஸ்மெல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்றதுனால கர்ப்பாம்பூச்சி மட்டும் நம்ம வீடே வந்து நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும். அந்த பச்சை கற்பூரம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதை வந்து சுவாசிச்சா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடே வந்து நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும். ஆர்வம் வச்சிருக்க எல்லாருக்குமே இது ரொம்பவே முக்கியமான டிப்ஸ். நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா இந்த வெயில் காலத்துல இந்த ஆர்வோக்கு வந்து ரொம்பவே அடிக்கடி ரிப்பேர் ஆகி நமக்கு நிறைய சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு நீங்க யோசிப்பீங்க. அது வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வெயில் காலத்துல நம்ம பகல்ல ஆர்வோ சுவிட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணாலோ இல்ல நம்ம மோட்டர் போடும் போது ஆர்வோ சுவிட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணாலோ நம்ம ஆர்வோட மோட்டர் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து வெயில் நேரத்துல நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப சூடா வரும். சூடா வர தண்ணி டைரக்டா வந்து ஆர்வோட மோட்டர்ல போயிட்டு தான் நம்மளுக்கு வந்து கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வரும். அப்போதைக்கு ஓவர் ஹீட்னால அந்த ஆர்வோட மோட்டர் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மோட்டர் ஆன் பண்ணிருக்கும் போது டேங்க்ல உள்ள தண்ணி வந்து உப்பு அதிகமாயிரும். அந்த மாதிரி கலங்கி இருந்து ஆர்வோக்கு தண்ணி வரும்போது ஆர்வோட மோட்டர் வந்து சீக்கிரமாவே ரிப்பேர் ஆயிரும். நம்ம அடிக்கடி சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்க நைட் 9 o'clock மேல நீங்க ஆர்வோ சுவிட்சை ஆன் பண்ணி ஆர்வோவை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி ஒரு சட்டியில நீங்க பிடிச்சு கூட நீங்க தனியா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டே டயத்துல அதிகமா நம்ம ஆர்வோ சுவிட்சை ஆன் பண்ண தேவையில்லை. இருக்க தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆர்வோட லைஃப் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நம்மளுக்கு அடிக்கடி சர்வீஸ் பண்ண அவசியமே இருக்காது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருப்பு இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கூட போனால் கூட தண்ணி வெளியில் குக்கர்லேருந்து வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டவ்வு கிச்சன் ஃபுல்லாகவே நாறிடும். அதை நம்மளுக்கு க்ளீன் பண்ணவே ஒரு நாள் ஆயிரும். இந்த மாதிரி குக்கர்லேருந்து தண்ணி சுத்தமாக வெளியில் வராமல் இருக்கிறதுல ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் சிந்தவே சிந்தாது. உங்களுக்கு கிச்சனும் ஸ்டவ்வும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பருப்பை வந்து இந்த மாதிரி வேகப்படும் போது இங்கே பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணியை வச்சுக்கோங்க. கிண்ணியை வந்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வெளியில் சிந்தவே சிந்தாது. ஏன்னா எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே இந்த கிண்ணியில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதனால நம்மளுக்கு குக்கர்லேருந்து வெளியில் தண்ணி எக்ஸஸாக வெளியில் வரவே வராது. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஒரு குக்கரோட மூடியில் வாசர் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. நான் எப்படி தான் தண்ணியை வந்து கரெக்டாக வச்சாலுமே எனக்கு எக்ஸஸாக தண்ணி வெளியில் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை. மேலே மட்டும் லைட்டாக பபிள்ஸ் தான் வந்துச்சு. அதுவும் எனக்கு நிறையா கூட வரல. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த குக்கரை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வச்ச கிண்ணியில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாமே இந்த கிண்ணிக்குள்ளே போயிடும். இன்கேஸ் நம்மளுக்கு பருப்புக்கு தண்ணி வேணும்னாலும் இந்த தண்ணியே வந்து போதுமான அளவு. அதனால நம்மளுக்கு குக்கரில் வந்து தண்ணி பத்தாமல் அடியும் பிடிக்காது, தண்ணியும் வெளியிலையும் வராது. இது உங்களாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம கிச்சனில் என்னைக்காவது நான்வெஜ் சமைக்கும் போது இல்லை ஹெவியான ஃபுட் ஏதாவது சமைக்கும் போது நம்மளுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த கிச்சன்லேருந்து அந்த ஸ்மெல் போகவே போகாது. ஸ்பெஷலாக நண்டு ப்ரான் அந்த மாதிரிலாம் செய்யும் போது அந்த ஸ்மெல் வந்து கிச்சனை விட்டு போகவே போகாது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இடமும் வந்து ரொம்ப நீட்டாகிடும். அது மட்டும் இல்லை, ஏதாவது எண்ணெய் பிசுக்கு இருந்தால் கூட, ஏன்னா இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் ஏதாவது பொரிக்கும் போது எண்ணெய் தெரிக்கும். எண்ணெய் தேய்ச்சி கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சனே நீட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நான்வெஜ் செஞ்சால் தடமே இருக்காது. இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஷாம்பு பாக்கெட்டை எடுத்துகிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஷாம்பு எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அந்த ஷாம்பு வந்து டைலூட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், மினி வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாமே இருக்கும். இப்போ நான் இதில் தான் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றிட்டு அந்த மூடியில் நம்ம ஓட்டை போட்டுக்க போகிறோம். டைலூட் பண்ணி வச்சுருக்க ஷாம்புவை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் இப்போ நான் ஓட்டை போட போகிறேன். இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் தேவையே இல்லை. நம்மளோட யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் ஊக்கு மட்டும் போதும். அந்த ஊக்கை வந்து லைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியாக அதில் ஓட்டை விழுந்துடும். ரொம்ப கஷ்டப்படாமலாம் தேவையே கிடையாது. ஈஸியாகவே நம்மளுக்கு ஓட்டை போட்டுடலாம். அதில் இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டதுக்கப்புறம் இதை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாகவே போதும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. அது தரைய எங்கெல்லாம் உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கோ அந்த இடமும் உங்கள் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதில் நீங்கள் கிச்சனோட டைல்ஸையும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் நல்லா பளிச்சுன்னு நல்லா நீட்டாகவே இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சனே வந்து ரொம்ப நீட்டாக வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் துணியை வச்சு நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி நனைச்சிட்டு ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தொடச்சிங்கன்னா சுத்தமாக அந்த க்ளீனாக நம்மளுக்கு போயிடும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சனே வந்து நல்லா சூப்பராகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.